ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலெக்ட் பண்ண யூஸரோட டீடைல்ஸ்லாம் எப்படி வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபார்மில் வந்து ஆக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து அதாவது சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண பிறகு இந்த யூஸரோட டீடைல்ஸ்லாம் டேட்டா பேஸ் போகணும். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு ஒரு டாட் பிஹெச் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நான் ரிஜிஸ்டர்னு வச்சுக்கிறேன். ரிஜிஸ்டர் பிஹெச்பின்னு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ரிஜிஸ்டர் பிஹெச் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேட்டா பேஸ் போய் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே கிரியேட் நியூ டேட்டாபேஸ் இருக்குது. இங்கே டேட்டாபேஸ் நேம் வச்சுக்கலாம். யூசர் டேட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுனால யூசர் வச்சுடுவோம். கிரியேட் கொடுத்த பிறகு இங்கே டேபிளோட நேம் கேட்கு, நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் வச்சுக்கிடுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் எத்தனை கேட்கு, நம்ம வந்து யூசர்ட்டேருந்து 3 டீட்டெயில்ஸ் வாங்குறோம். யூசர் நேம், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட். ஸோ வந்து நம்ம 3ன்னு கொடுத்துக்கலாம். கோ கொடுத்த பிறகு இந்த ஃபீல்டோட நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யூசரோட நேம் வாங்குறோம், யூசர் நேம். ரெண்டாவது வந்து ஃபோன் நம்பர். தேர்ட் ஒன் பாஸ்வேர்ட் பிடபிள்யூன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதோட லென்த்து யூசர் நேம்க்கு வந்து 20 கொடுத்துக்கிடுவோம். ஃபோன் நம்பர் 10 தான். பாஸ்வேர்டு ஒரு 20 கொடுத்துக்கிடுவோம். நம்ம சேவ் கொடுத்த பிறகு 3 ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு, முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரிஜிஸ்டர் டாட் பிஹெச்பியில் பிஹெச்பி ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கிரிப்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு லெஸ் தேன் சிம்பிள் ஒரு கிரேட்டர். ஓகே, இப்படி தான் வந்து எப்பயுமே நம்ம வந்து பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அதாவது HTMLங்கிறது ஒரு ஃப்ரண்ட் எண்டு, டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு பேக் எண்ட் வச்சுக்கணும். ஆனால் டாட் பிஹெச்பி இந்த பிஹெச் ஃபைல் தான் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்குரியது. ஸோ வந்து கனெக்ஷன் ஏற்படுத்துக்க நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். $con ஈக்குவல் டு மை SQLi அண்டர்ஸ்கோர் கனெக்ட். இதில் ஃபஸ்ட்டு சர்வரோட நேம் கொடுக்கணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் யூசர் நேம், ரூட் தான் இங்கே இருக்கும். பாஸ்வேர்டு எம்டி தான். அடுத்து டேட்டா பேஸோட நேம் என்ன கொடுத்தா யூசர், முடிச்சு. செமிகோலன் போட்டு என்டர் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இண்டஸ்ட்ராட் HTML இருந்து வேல்யூ வாங்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஐடி நேமில் வந்து நேம், ஃபோன் நம்பருக்கு PNO, பாஸ்வேர்டுக்கு PW. ஓகேவா? இப்போ இந்த HTML ஃபைல இருந்து டாட் பிஹெச்பிக்கு வேல்யூ வாங்க போகிறோம். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டாலர் யூசர் நேம் ஈக்குவல் டு டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த நேம். அங்கே என்ன கொடுத்துருக்கோம், நேம். இங்கே நேம் கொடுத்தோம், அங்கேயும் நேம். இதேமாரி மிச்சத்துக்கும். செகண்ட் ஒன் டாலர் ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபோன் நம்பர் செமிகோலன் போட்டுக்கிடுவோம். தேர்ட் ஒன் டாலர் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதோட நேம் PW பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே HTML கொடுத்த வேல்யூ வந்து இங்கே இங்கே கொடுத்துருக்க நம்ம வேல்யூ எல்லாம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பிஹெச் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால தான் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அங்கே வந்து வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுற குறிக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து $SQL வச்சுக்கிறேன். $SQL ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் கேப்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் என்னது, யூசர் டீடைல்ஸ். டேபிள் நேம் என்னன்னு பார்த்துக்கிறேன் இருக்கா, யூசர் டீடைல்ஸ் தான். ஸோ யூசர் டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். யூசர் டீடைல்ஸ். ஓகே, இப்போ ப்ராக்கெட்டில் காலத்தோட நேம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யூசர் நேம் சொல்லணும். யூசர் நேம் கமா ஃபோன் நம்பருக்கு P நம்பர் கமா பாஸ்வேர்டுக்கு PW வச்சுக்கணும் காலத்தோட நேம். இப்போ வேல்யூஸ் செட்டிங் கேப்ஸில் கொடுத்துக்கிறோம். இப்போ ப்ராக்கெட்டில் சிங்கிள் கொட்டேஷனில் அந்த வேரியபிளோட நேம் எடுத்துக்கோங்க. டாலர் யூசர் நேம் சிங்கிள் கொட்டேஷனில் $P நம்பர்
கொட்டேஷனில் டாலர் பாஸ்வேர்டு. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், கொரியர் ஹெச்டிடிபி இன்சர்ட் பண்ணதுக்காக ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுக்காக டாலர் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். டாலர் ரிசல்ட் தொட்டு $con மைனஸ் கிரேட்டர் தேன் கொரி ப்ராக்கெட்டில் வந்து எஸ்கேப் டாலர் எஸ்கேப் கொரி வேரியபிள் எழுதிக்காங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து டாலர் ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கொரி இன்சர்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து தெரியணும்ல, அதுக்காக டாலர் இஃப் கண்டிஷன் வச்சுக்கலாம். இஃப் ப்ராக்கெட்டில் டாலர் நாட் ஈக்குவல் டு, ஸோ நாட் ஈக்குவல் டு டாலர் ரிசல்ட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா எக்கோவில் அன்சக்ஸஸ்ஃபுல்னு காட்டணும். அப்படி இல்லாட்டி எல்ஸில் எக்கோவில் சக்ஸஸ்ஃபுல் காட்டணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். யூசர் நேம் மட்டும் வச்சுக்கலாம். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எதாவது என்டர் பண்ணிக்கிறோம். சப்மிட் கொடுக்கும்போது டேட்டா பேஸோட டேபிள் போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். சப்மிட் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அதை போய் நம்ம டேட்டா பேஸில் போய் பார்ப்போம். யூசர் டீட்டெயில்ஸ் இதில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆன வேலையை வந்து எப்படி ரிட்ரைவ் பண்ணி நம்ம திருப்பி பார்க்குறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.